லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்ப்போம். கடக லக்னம்னாலே சந்திரனுடைய வீடு லக்னமாக அமையும் போது ரொம்ப அன்பு பாசம் கருணை உள்ளவங்க இந்த கடக லக்னக்காரங்க. 12 லக்னங்கள்லயே ஒரு சிறப்பான ஒரு லக்னம் எதுன்னா அது கடக லக்னம் தான். ஏன்னா அது சர வீட்டுல வந்து நிக்குது, அது நீர் வீடான கடகத்துல வந்து நிக்கிறது ரொம்ப சிறப்பு. இங்க வந்து ரொம்ப கருணை கடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடக லக்னக்காரங்களை. இன்னொருத்தனுடைய கஷ்டத்தை பார்த்து இவங்க வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இந்த கடக லக்னக்காரங்க. ஏன்னா இவங்க லக்னத்துக்கு அதிபதி வந்து சந்திரன். அதனால வந்து இவங்க ரொம்ப கருணையோட தான் இருப்பாங்க. அதே மாதிரி அன்பு அடுத்தவங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இவங்களும் அது அவங்க மேல நண்பை டபுளா காட்டுவாங்க. அந்த மாதிரி ஆட்களாகத்தான் இவங்க இருப்பாங்க. இன்னொன்னு இவங்க ஒரு நாள் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்ல இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு நாள் பார்த்தோம்னா ரொம்ப டல்லாயிருவாங்க. எப்படி சந்திரன் வளர்பிறை தேய்பிறை ஆகுதோ அந்த மாதிரி தான் இவங்கள ஒரு நாள் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இன்னொரு நாள் ரொம்ப டல்லாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்களை இவங்களுக்கு செய்யும். 2ஆம் அதிபதி வந்து இவங்களுக்கு சூரியன். என்னதான் கருணை கடலாக இருந்தாலும் இவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அரசியல் சார்ந்த பேச்சுல இவங்க ரொம்ப அருமையா பேசுவாங்க. இவங்களாட்ட அரசியல் பேசுறதுக்கு ஆட்களே இருக்காது, அந்த அளவுக்கு அரசியல் பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாக்காதிபதியே சூரியன் தான். ரொம்ப லா பாயிண்டா பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்களாக இந்த கடக லக்னக்காரங்க இருப்பாங்க. அரசியல் அறிவு வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பணம் காசு சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான். என் வேலை செஞ்சா அதுக்கான பணத்தை கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னு இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் பேசின மாதிரி தான் இருப்பாங்க இந்த கடக லக்னக்காரங்க. சூரியன் வந்து 2ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால. சரி, புதன் வந்து இவங்களுக்கு 3ஆம் அதிபதி. கம்யூனிகேஷன் ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டேலண்டட் இருப்பாங்க. ஆன்லைனு இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு யூடியூப் இதுலெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமைகள் உள்ளவங்க இந்த கடக லக்னக்காரங்க. ஏன்னா வந்து புதன் தான் இவங்களுக்கு கம்யூனிகேஷனை கொடுக்கும். அப்போ புதனுங்கிறது கம்ப்யூட்டரு, இந்த இளையதளம் இது எல்லாமே தான். அதனால வந்து புதன் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இவங்களோட புதன் திசை வந்தது அப்படின்னா புதன் திசையில 2வது பதியில வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போறதுக்கான அமைப்புகள் ரொம்ப நல்ல விதமாகவே இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதியாக நம்மளுக்கு புதன் இருக்கிறதுனால புதன் வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களை நல்ல விதமாகவே செய்யும். எந்த விதமான கெடு பலன்களும் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு புதன் திசையானது தராது. சந்திரன் திசையும் அப்படித்தான் நல்ல பலன்களை தான் தரும். சூரியனும் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் எல்லாம் தந்துராது. ஆனால் அந்த சூரியன் எப்பவுமே எந்த லக்னத்துக்குமே சரி, சூரியன் சனி தொடர்பாகவே கூடாது. சனி தொடர்பாகிடுச்சுன்னா அது கொஞ்சம் இடைஞ்சல் தான் பண்ணும். சரி, இவங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி சுக்கிரன். 4ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து ஒரு வீடு கட்டினாங்கன்னா 4 பேர் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு லக்ஸரியாக தான் கட்டணும்னு நினைப்பாங்க. அப்படித்தான் ஆசைப்படுவாங்க, அப்படித்தான் கட்டவும் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கினாலும் சரி, ஒரு நார்மலாக வாங்காமல் ஒரு பிஎம்டபிள்யூ இல்லை ஆடி பென்ஸு இல்லை ஒரு வித்தியாசமானது ஒரு பைக்குனால ஒரு ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி வந்து ஒரு லக்ஸரியாக 4 பேர் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுகளில் தான் இவங்களுடைய வண்டி வாகனம் வீடு நிலம் இது எல்லாமே இருக்கும். ரொம்ப லக்ஸரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உங்களுக்கு சுக்கிரனோட திசை வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இது எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருங்க கடக லக்னக்காரங்களுக்கு. அதே மாதிரி துணையும் 1க்கு 2 கொடுத்துரும். அதுதான் இங்க சிக்கலே. இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வரக்கூடாத திசை எதுன்னா அந்த சுக்கிரனுடைய திசையில 2வது பாதி திருமணத்துக்கு அப்புறம். திருமணத்துக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் திசை வந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 2ஆம் தார அமைப்புகளை கொடுக்கறதுக்கு பார்க்கும். இல்லைன்னா முதல் தாரத்தை பிரிச்சு வச்சிடும். முதல் தாரத்தை டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு கம்முனும் கூட உட்காந்துக்குமே ஒழிய முதல் தாரத்தோட நல்ல விதமாக வண்டி ஓட்டுறதுக்கு விடாது இந்த சுக்கிரன். சுக்கிரன் வலுத்து நின்றுதுன்னா, அதுவும் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றுச்சுன்னா சொல்லவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக அந்த சுக்கிரனோட திசையில 2 தான் அமைப்புகளை கொடுத்தே தான் தீரும். இங்கே சனி இது நல்ல விதமாக ஆட்சி உச்ச பலத்தோட நின்றுது அப்படின்னா ஒருவேளை அது தப்பிக்கும். ஏன்னா வந்து 7ஆம் அதிபதி வலுத்து நிற்கும் போது 11ஆம் அதிபதி விட 7ஆம் அதிபதி வலுத்து நிற்கும் போது அந்த இருதார அமைப்புகளை கொடுக்காம போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப இல்லை, கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை நல்ல விதமாகவே அள்ளி கொடுக்கும். ஒன்றும் குறைய இருக்கு. செவ்வாய் தசை வந்து இவங்களுக்கு நல்ல ராஜ யோகாதிபதிங்க.
கடக லக்னத்துக்கு. ஏன்னா 5-10க்கு அதிபதி எந்த விதத்திலையும் குறையே இருக்காது. செவ்வாய் எங்க நின்னாலும் இவங்களுக்கு யோகத்தை செய்யும். அந்த 7 வருஷ கடக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை மட்டும் வந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் எங்க நின்னாலுமே கெடுபலன்களை செய்யாது. சனி கூட சேர்ந்து நின்னாலும் கூட மேக்சிமம் பேருக்கு கெடுபலன்களை செய்யறது இல்லை. சனி ராகு இந்த மாதிரி பாவரோட சேர்ந்து நின்னாலும் கூட ஓரளவுக்கு அதை சமாளிச்சு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு திசையாகத்தான் இந்த செவ்வாய் திசையானது இருக்கும். ஆக கடக லக்னத்துக்கு இந்த சந்திரனும் யோகம், சூரியனும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செய்யாது. சனி கூட சேராமல் இருக்கிற வரைக்கும் புதன் நல்ல விதமாகவே மீடியமாகவே கொண்டுட்டு போயிடும். சுக்கிரனும் கெடுபலன்களை செய்யாது. ஆனால் குடும்ப விஷயத்திலே மட்டும் சிக்கல்களை பண்ணிடும். வண்டி வாகன சொத்து சுகத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாது. செவ்வாய் எல்லாத்திலையும் யோகமாகவே செய்யும். குரு வந்து இந்த லக்னத்துக்கு 6க்கு அதிபதி, அதே சமயம் பாக்கிய அதிபதி. அப்போ குரு வந்தது அப்படின்னா கடனை கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் வீட்டுல நின்னாலும் 6ஆம் வீட்டோட தொடர்பானாலும் கடக லக்னக்காரங்களுக்கு குரு திசையானது கடனை கொடுக்கும், இல்லை வம்பு வழக்குகளை கொடுக்கும், இல்லை ஏதோ ஒரு உடல் ரீதியாக சில பிரச்சனைகளையும் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த குருவுடைய திசை. ஆனால் 2வது பாதி நல்ல விதமாகவே கொண்டுட்டு போகும், ஒன்றும் தப்பு இருக்காது. இவங்களுக்கு குரு வந்து முழுமையான நல்லதுகளை செய்யாது. ஒரு பாதி கெடுதலையும் ஒரு பாதி நல்லதுகளையும் செய்யக்கூடிய ஒரு திசையாகத்தான் இந்த குரு திசையானது இருக்கும். சரி, இந்த கடக லக்னத்துக்கு வரவே கூடாத ஒரு திசை அப்படின்னா அது சனி திசை தாங்க. சனி திசை மட்டும் வந்ததுன்னா அது 7-8க்கு அதிபதி. எங்க 7ஆம் வீட்டுல நின்னாலும் துணையை பிரிக்கு, 8ஆம் வீட்டுல நின்னாலும் பிரச்சனைகளை கொடுக்கும், 4ஆம் வீட்டுல உச்சமாச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, 12ல மறைஞ்சாலும் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மற்ற எங்க நின்னாலும் இடைஞ்சல் தான். ஒருவேளை 6ஆம் வீட்டுல இது மறைஞ்சு தனிச்சு நின்றுச்சுன்னா நல்லா இருக்குங்க. 6ஆம் வீட்டுல மறைஞ்சு தனிச்சு நிற்கும் போது இந்த சனியானது பெரிய அளவுகளில் கெடுபலன்களை செய்யாம அளவான கடனோட அப்படியே வண்டி ஓட்டிட்டு போற அளவுக்கு அந்த சனி திசையானது இருக்கும். ஆனா மேக்சிமம் இந்த கடக லக்னத்துக்கு சனி திசை வராம இருக்கிறது தான் ரொம்ப நல்லதும். அவங்க தான் பாக்கியசாலி சொல்ல போனோம்னா. சரி, அடுத்தது பாக்கியாதிபதி குரு. 8ஆம் அதிபதியும் சனிதான், பாக்கியாதிபதி குரு. அது பார்த்துட்டோமே, 2வது பதி நல்லதுகளை செய்யும். அதே மாதிரி வந்து 10ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து சொல்லவே வேண்டியதில்லை, தொழில் ரீதியா அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு அள்ளி கொடுத்துட்டு போகும் இந்த செவ்வாயானது. சுக்கிரன் அதே மாதிரி தான் 11ஆம் அதிபதி வந்ததுன்னா 2வது திருமண அமைப்புகளை கொடுக்கத்தான் பார்க்கும். புதன் பிரச்சனை இல்லைங்க. புதன் வந்து 3-12க்கு அதிபதியாக இருக்கிறதுனால அது புதன் திசை பெரிய கெடுபலன்களை செய்யாம நல்ல விதமாகவே கொண்டுட்டு போகும். இப்ப நான் சொல்ற எல்லா பலன்களுமே ஒரு பொதுவான பலன்கள் தான். மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, இது எல்லாத்தையும் கலந்துதான் நம்ம தெளிவான ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்ல முடியும். இப்ப நான் சொல்றது ஒரு பொதுவான பலன்கள் தான். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து கிளியரான ப்ரெடிக்ஷனுக்கு போகவும் முடியும். சரி, கடக லக்னத்துக்கு இப்ப கடைசியா எது யோகத்தை செய்யும்னா சந்திரன், சூரியன், புதன் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லதான். சந்திரன் யோகத்தை செய்யும், புதன் மீடியமாக இருக்கும், சூரியனும் மீடியமாக இருக்கும். சுக்கிரன் நல்ல யோகத்தை செய்யும், துணை இடத்துல மட்டும் பிரச்சனைகளை கொடுத்துரும். செவ்வாய் எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லாம யோக திசையாகவே இருக்கும். குரு வந்து ஒரு பாதிக்கு நல்லதையும் ஒரு பாதி கெடுதல்களையும் செய்யும். சனி சுத்தமா கெடுக்கத்தான் பார்க்கும். ஓகேவா? சரி, ராகு கேதுக்கள் எந்த கிரகங்களோட சேர்ந்து நிக்குது, எந்த வீட்டுல நிக்குதுங்கிறத பொறுத்து தான் அதுகளுடைய பலன்கள். ஓகேவா? கடக லக்னத்துக்கு இந்த மாதிரி தான் தசாபுக்திகள் பலன் தரும். இது வந்து எத்தனை பேர் கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அவங்களுடைய வாழ்க்கைகள்ல நடந்த திசைகள் என்ன பலன்களை தந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.